பொதுவாக எனக்கு மனசுல இருந்து தான் பேசி பழக்கம். அதனால தான் எப்பப்பெல்லாம் பேசுகிறோமோ இப்போல்லாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போடுறாங்க. பேசி முடித்த உடனே உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. முன்னாடி ஆளுங்கட்சியாக இருந்தால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிறதுக்கு முக்கிய 3 காரணம். ஒன்று, நான் பெரிதும் விரும்பக்கூடிய என்னுடைய வாழ்நாளின் எனக்கு ஒரு சிந்தனை எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். 2வது, நம்மளுடைய தலைவர் காதர் மொய்தீன் ஐயா அவர்கள். 2009 தேர்தல் ஆகட்டும், இது மாதிரி பேச்சுகள் பேசிட்டு இருப்போம், பார்த்துட்டு கலைஞர் கருணாநிதியோடைய பேச்சை பார்த்துட்டு இருப்போம். அதற்கப்புறம் நாங்கள் அதிகமாக போகிறது பார்த்தீங்கன்னா திரு அண்ணன் வைகோ அவர்களுடைய பேச்சு, அதுக்கப்புறம் அண்ணன் திருமாவளவனுடைய பேச்சுக்கள். எங்கெல்லாம் இவங்க பேசுகிறாங்களோ நாங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்க பேசும்போது போயிடுவோம். இப்பொழுதும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பொடவில் கைது செய்துட்டு அவர் வெளியே வராரு, மெரினா பீச்சுக்கிட்ட பேசுகிறாரு. நீங்கள் கூட இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நான் சொல்கிறது, மெரினா பீச்சில் பேசுகிறோம். ஒரே கூட்டம் அண்ணா சிலைக்கு மாலை போட்டுட்டு அப்படியே அவருடைய பாணியில் ஸ்பீடாக நடந்துட்டு அப்படி நின்று பேசுகிறாரு. ஒட்டுமொத்த இளைஞர்கள் கூட்டம் அங்கே தான் நின்றுட்டு இருக்கு. அப்படியே தூரமாக நின்று பார்க்குறோம். அதில் என் கூட இருந்த ஒரு பையன் சொல்கிறார், அவர் கண்ணை பார் எப்படி இருக்கு பார்த்தியா, அரெஸ்ட் ஆகி வெளியே வந்த மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஒரு இளைஞர் கூட்டம் என் கூட இருக்கும்போதெல்லாம் நான் எப்பயுமே பேசுகிறத நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருப்பேன். அப்போ அந்த மாதிரி அவருடைய பேச்சுகளை ரோட்டில் நின்று கேட்டு, அண்ணன் திருமாவளவனுடைய பேச்சை ரோட்டில் நின்று கேட்டு, கலைஞர் அவர்களுடைய பேச்சை தூரமாக நின்று பார்த்து வளர்ந்து 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 இன்னைக்கு அவர் முன்னாடியே நின்று பேசக்கூடிய பெருமை எனக்கு இருக்கு. உங்களுக்கு ஒரு மகன் இல்லை துரை, வைக்க மட்டும் இல்லை, என்னையும் மகனாக பார்த்துக்குவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ என்ன எலெக்ஷன் இருக்கோ எல்லாம் சேர்ந்து செய்வோம். ஏதோ தமிழக வெற்றி கழகம் மட்டும் தனியாக இந்த மாதிரி தேர்தலில் பயணிக்க போகிறதில்ல. நாம் எல்லாம் சேர்ந்து இனி எதிர்காலத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் 65% இந்த கூட்டணி வெற்றி பெறும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், பை எலெக்ஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தலாகட்டும், நாம் எல்லாம் இணையும் பொழுது தமிழக வரலாற்றில் முதல் முறையாக 65% நாம் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். எதிராளிகளுக்கெல்லாம் நீங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு ஆப்போசிட்ல யாரும் இல்லை. உங்களோட விளையாடுற அளவுக்கு கலைஞரோட அது முடிஞ்சிருச்சு. நீங்க கலைஞர் குரல் கொடுத்தீங்க, ஓகே. இன்னைக்கு நீங்க குரல் கொடுக்கிற அளவுக்கு ஆப்போசிட்ல பெரிய ஆள் இல்லை. அதனாலதான் கொளத்தூர்லயே முடிச்சிட்டோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது இல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.